ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்டாம் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 3 தொகாநிலை தொடர்கள் புக் பேக் மார்க் பண்ணலாம் வாங்க. தொகாநிலை தொடர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சூஸ் இருக்குது. நன்மொழி என்பது யாது? பண்புத்தொகை. நன்மொழி என்பது பண்புத்தொகை. ஓகேங்களா? குருவினா 2 இருக்குது, 2 குருவினா நோட் பண்ணிக்கோங்க. கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருதும் ஈகியும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அடிக்கோட்டுள்ள சொற்களை உம்மை தொகையாக மாற்றி எழுதுக. கல்வியும் செல்வம்ன்றது கல்வி செல்வம், விருந்தும் ஈகியம்ன்றது விருந்து ஈகை. ஓகேங்களா? செகண்ட் ஒன், தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகா நிலை தொடர்களின் வகையை கண்டறித்து விரித்து எழுதுக. இந்த கொஷின் ரொம்ப நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க எக்ஸாமில். நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு சிறுவினா. சிறுவினா நோட் பண்ணிக்கோங்க. பத்தியை படித்து தொகைநிலை தொடர்களை கண்டறித்து எழுதுக. இந்த பத்தியை படிச்சுட்டு இது உள்ள தொகைநிலை தொடர்களை எடுத்து எழுதணுமா. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு இதில் புக் பேக் பார்த்தீங்கன்னா மொழியை ஆள்வோம் இருக்கும் பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். பேஜ் நம்பர் 63 எடுங்க. புக் பேஜ் நம்பர் 63 இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதில் மொழி பெயர்க்க இருக்குது பார்த்தீங்களா, அது காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மொழிபெயர்க்க இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு இந்த மொழிபெயர்க்கைக்கு டைட்டில் என்ன சொல்லிக்க, தமிழ் பண்பாடுன்னு போட்டுக்கலாம், அல்லது தமிழர் பண்பாடுன்னு போட்டுக்கலாம். ரெண்டுத்தில் எதுனா போட்டுக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழமொழியை நிறைவு செய்க. அது காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா பத்தியை படித்து சுருக்கி எழுதுக. இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு சுருக்கி எழுதணுமா. அது 2 காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பழமொழி நிறைவு செய்க. இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. இந்த பழமொழியும் இந்த பத்தியை படித்து சுருக்கி எழுதுக. சுருக்கி இதை இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், இதை நோட் பண்ணிக்கோங்க சைடில் இதை. ஓகேங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 64 எடுத்திங்கன்னா கதையாக்குக இருக்குது பார்த்தீங்களா. அவங்க ஒரு பேரா கொடுத்துருக்காங்க, அந்த பேராவை கதையாக்கணும். இதில் இதுதான் நமக்கு புக்கில் கொடுத்துருக்க கொஷின் இது வரைக்கும். ஓகேங்களா? அந்த மார்க் பண்ணியிருக்க வரைக்கும் தான் கொஷின். கீழே இந்த ஆகஸ்ட் 14 இருக்குது இல்லையா, இதில் இருந்து தான் இதுக்கான கதை. நோட் பண்ணிக்கோங்க. கதையாக்குக படிச்சுட்டு நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே பாருங்கள், கடிதம் எழுதுக இருக்குது பார்த்தீங்களா. கடிதம் எழுதுக. அதுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாடலை படித்து நயம் பாராட்டுக. 2 காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடிதம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்லாம் எழுதலாம், நீங்கள் என்றைக்கு எழுதுறீங்களோ அன்றைக்கி டேட் போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள பாடலை படித்து நயம் பாராட்டுக. இந்த பாடலை படித்து நயம் பாராட்ட ஃபஸ்ட்டு முன்னுரை, திரண்ட கருத்து நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நோட் பண்ணுங்க. அப்படியே கண்டினியூ, அதனோட கண்டினியூ நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு மொழியோடு விளையாடு முடிஞ்சதுன்னா நமக்கு இந்த யூனிட் 3 முடிஞ்சுது. முடிவுரை இதோட இந்த நயம் பாராட்டுக முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா மொழியோடு விளையாடு பாருங்கள். விடுபட்ட சொற்கள் எழுத்துக்களை நிரப்பி எழுதணுமா. இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அது காமிக்கிறேன். அகராதியில் கண்டு பொருளை எழுதுக. அப்புறம் காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இதெல்லாம் நான் காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மொழியோடு விளையாட சொன்னோம் இல்லையா. விடுபட்ட எழுத்துக்கள் நிரப்பி அந்த எழுத்துக்களை மட்டும் இணைந்து ஒளிந்துள்ள ஒரு நூலின் பெயரை கண்டுபிடிக. இறகு பறவையிடம் இருப்பது. குருதி சிவப்பு நிறத்தில் இருக்கும். வாள் மன்னரிடம் இருப்பது. அக்கா தங்கைக்கு மூத்தவள். மதி அறிவின் மறுபெயர். படகு நீரில் செல்வது. இதுக்கு ஒரு நூல் பெயர் எழுதணுமா. அந்த நூல் பெயர் என்னன்னா திருக்குறள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து, இப்போ சிலை சீலை, இதை ஒரே தொடரில் அமைத்து எழுதணுமா. அது நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா. அது கீழே அகராதியில் கண்டு பொருள் எழுதுக. அது நோட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தா காட்சியை கண்டு கவிதை எழுதுக. காட்சியை கண்டு கவிதை எழுதிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 5 தொடர் நம்ம எடுத்து எழுதணும். பண்ணிட்டீங்களா. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 7 3 முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.